ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் பாட்காஸ்ட்டில். யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்தர் ஒன்று சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் எனக்கு சொல்ல போகிறோம். அதை நான் புக்கில் ஒன்று படித்தேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, அதை நான் சொல்கிறேன். என்னாச்சுன்னா, ஒரு நாள் புத்தரும் அவர் சீடர்கள் எல்லாருமே ஒரு பயணத்துக்கு போயிட்டுருந்தாங்க. அந்த பயணத்துக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி ஒரு ஆற்று இருக்கிற ஆறுகள் இருக்கிற பகுதியில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாம் இருந்தாங்க. இருக்கும்போது புத்தர் சொன்னாரு, "எனக்கு தாகமா இருக்கு. கொஞ்சம் அந்த ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு சீடர் சரின்னு சொல்லிட்டு ஒரு பானைய எடுத்துட்டு அந்த ஆத்துக்கு தண்ணி எடுக்க போயிருக்காரு. போம்போது என்ன ஆயிருக்குன்னா, அங்க ஒரு மாட்டு வண்டியில ஒருத்தர் வேகமா அந்த தண்ணியெல்லாம் கலக்கி விட்டுட்டு, சேதறடிச்ச மாரிட்டு போயிட்டாரு. இப்ப அந்த தண்ணி குடிக்க முடியாது. கலங்களா கலங்கி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புத்தர்கிட்ட வந்து அத சொல்லியிருக்காரு. சொன்னோனே சரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து புத்தர் சொல்லியிருக்காரு, "எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த தண்ணி எடுக்கலான்னு அவரு போகும்போது, மறுபடியும் கொஞ்சம் கலங்கி தான் இருக்கு. அது குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்காரு. 2வது 3வது தடவ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணி எடுக்க போகும்போது, தண்ணி கொஞ்சம் தண்ணி கலங்கள்லாம் கொஞ்சம் போய் குடிக்கிற மாரி தெளிவா இருந்திருக்கு. அப்புறம் அந்த தண்ணிய எடுத்துட்டு இவரு புத்தர்கிட்ட வந்து குடுத்துருக்காரு. புத்தர் அந்த தண்ணி குடிச்சிட்டு சொல்லும்போது புத்தர் சொல்றாரு, எப்படி இந்த தண்ணி கலங்கி இருக்கும்போது அது குடிக்க பயன்படாதோ, இதுபோல தான் நம்ம எண்ணங்களும், குழப்பங்களும் அடைந்திருக்கும்போது நம்ம செயலுக்கு ஒரு தெளிவு கிடைக்காது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு எண்ணத்தை எல்லாம் தூய்மையா வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்றாரு. சிந்தனை சிறப்பாக அமைவதுதான் முதல் படியாக நம்ம வெற்றியை தீர்மானிக்கின்றது. நல்ல சிந்தனைகளை வளர்ப்போம் அப்படின்னு புத்தர்